இன்னொன்று பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான பேடா நம்ம வாங்கிட்டு போகணும். அதை அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதை பக்தர்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று குழந்தைகளுக்கு நம்ம அவங்களுக்கு விருப்பமான தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கறது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நாம் வாங்கி கொடுக்கணும். அதேமாரி பாபா கோவிலுக்கு போய் நாம் பார்க்க மறக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா துணி பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அங்கே எல்லா பாபா கோயில்லையுமே ஒரு துணின்றது எரிந்து கொண்டே இருக்கும். அது சாதாரணமாக அவங்க ஏற்றது கிடையாது. பாபா முதல்ல ஒருவருடைய தொழு நோயை சரி பண்ணுறதுக்காக ஒரு அக்னியை உருவாக்கினார். அதில் அவரோட நோய் சரியாச்சு. அது இன்னமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து ஒரு தீப்பொறி, ஒரு ஜோதியை கொண்டு வந்து தான் எல்லா பாபா கோயில்லையுமே அந்த துணியை உண்டாக்கியிருப்பாங்க. அந்த துணி அப்படின்றது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் வைக்கக்கூடிய மட்டை தேங்காய், ஊதுபத்தி, நீங்கள் நல்லா பாபாவை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த துணியில் வைக்கும்போது உங்களுடைய கர்மா குறைவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோய் சரியாகும்.